ஓகே ஸ்டாப் பண்ணு. இப்போ ஹிட்டாரு தெரியும். ஸ்டிக்கோட குவாலிட்டி தம்பி, ஸ்டிக்கை கீழே போடு தூக்கி போடு. ஸ்டிக்கை தூக்கியே போட்டு டைமர் ஓடுது பாரு. ஓகே, ஓங்கி கீழே அடிக்க ஸ்டிக்கா. ஓங்கி அடிக்க தெரியாதா? இன்னும் ஓங்கி அடி. ஸ்டாப் பண்ண. இப்போ ஹிட் பண்ணாங்க. ஓகே, ஆனா படு ஊர்ல அங்கிட்டு ஊர்ல 2 பேரும் இங்கிட்டு. அனைத்து சிலம்ப மாசான்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வணக்கம். நம்மளோட சிலம்பத்தில் தொடுமுறைக்கான டிஜிட்டல் ஸ்கோரிங் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது ஆல்ரெடி ஒரு வீடியோ என்னப்பா ஸ்டார்ட் பண்ணுறியா? ஆல்ரெடி ஒரு தடவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட ப்ராசஸிங் ஒர்க் டெஸ்டிங் எப்படி இருக்குது, ஒரு குவாலிட்டியாக எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துருவோம். இப்போ நாங்கள் இருக்கிறது பார்க்கு. ஸோ வந்துட்டு இந்த டிவி ஃபெசிலிட்டிஸு அதெல்லாம் இங்கே கிடையாது. இப்போ அந்த டெஸ்டிங் மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். இந்த ஸ்டார்ட் பட்டனை நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண டைமர் ஓடுது. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹிட் பண்ண விடுப்பா. உங்களுக்கு தெரியும், அங்கே ஹிட் பண்ண இங்கே ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். லெக் சந்தேகத்துக்கான விடை எல்லாத்தையுமே நான் 1 by 1 சொல்கிறேன். இப்போ அதை ரீசெட் பண்ணிக்கலாம். ரெட்டு வந்துட்டு சப்போஸ் எதுவும் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா நம்ம மேனுவலாக கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அது ஏற்கனவே சொன்னது தான். ப்ளூவும் அதே மாதிரி தான். இதில் ஆல்ரெடி சொன்னேன், டைமரும் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், ரவுண்டு இது எல்லாமே கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்போ இதோட குவாலிட்டி செக் எப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம். சின்ன ஒரு டெஸ்டிங் என்னென்னா, ப்ளூ பிளேயரோட ஆர்மரும் ப்ளூ பிளேயரோட ஸ்டிக்கும் அட்டாக் பண்ணால் ஸ்கோரிங் ஆகுதா இல்லையான்றதை மட்டும் பார்த்து. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணப்பா. அப்படி நல்லா வேகமாடி. ஓகே, அதே ஸ்டிக்கை நம்ம என்னதான் பண்ணாலும் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. ஓகே, ரெட் பிளேயரோட ஸ்டிக்கால ஹிட் பண்ண போகிறோம். இப்போ டைமர் ரன்னிங்கில் இருக்கு. ஹிட் பண்ணுங்க. ஓகே, என்னதான் அடித்தாலும் ஹிட் வரலை. ஓகே, ஸ்டாப் பண்ணுப்பா. இப்போ அப்படியே ரெட் பிளேயர் ஸ்டிக்கை அவன்டே கூட இப்போ ரெட் பிளேயர் ஸ்டிக்கை வாங்கிட்டா ப்ளூ பிளேயர் மேலே இப்போ டைமரும் ரன்னிங்கில் தான் இருக்கு. இப்போ நீ ஹிட் பண்ணு தம்பி. ஹிட் ஆகுறது தெரியும். ஓகே, பர்ஃபெக்ட் ஹிட் மட்டும்தான் இங்கே கரெக்டாக கால்குலேட் ஆகும். குட். ஓகே, ஸ்டாப் பண்ண. குட். இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் சந்தேகம், அதாவது இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, எப்படி மாற்றி கம்பால் அடித்தோம்னா ஸ்கோர் வருமானு கேட்டிருந்தாங்க. அப்படி கிடையாது. எந்த கரெக்டான பர்ஃபெக்ட் ப்ளூ பிளேயரோட ஸ்டிக் ரெட்டில் பட்டால் மட்டும்தான் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டவுன் ஆகும். அதே மாதிரி இப்போ டைமர் இப்போ ஸ்டாப் ஆகுது அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்காண்டி எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 10 செகண்ட் மட்டும் வச்சு தரேன். 10 செகண்ட் வச்சுருக்கோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ரெட் பிளேயர் நீ மட்டும் ஹிட் பண்ணு. ஓகே, ஸ்டாப். இப்போ ஹிட் பண்ணிட்டாரு. இப்போ ரெட் பிளேயர் வின்னு வந்துருச்சு. ஆனாலும் எத்தனை ஹிட் பண்ணாலுமே நமக்கு இங்கே ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகாது. ஸ்டாப் பண்ணப்பா. இப்போ உங்களுக்கு இது வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும். டைமர் ப்ராசஸ் இதில் வந்துட்டு நான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக யோசிச்சு பண்ணியிருக்கேன். கீழே ஹிட் பண்ண. ஓகே, ஸ்டாப் பண்ண. இப்போ ஹிட் ஆகுது தெரிஞ்சிருக்கும். டைமர் ரன்னிங்கில் தான் இருக்குது. 20 செகண்ட். கீழே படு தம்பி. சும்மா படு கீழே படு சும்மா வேமா படுத்துரு. உருள் அங்கிட்டு உருள், இங்கிட்டு உருள். ஓகே, எந்திரி. என்னதான் பண்ணாலுமே ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. சும்மா அடிக்காதரா. அந்த ஸ்டிக் வந்து அது மேலே பட்டா மட்டும்தான் இங்கே வந்து ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ ஸ்டிக்கோட குவாலிட்டியை பார்த்துருவோம். இப்போ ஹிட் பண்ண எங்கேயாச்சும்
ஓகே ஓகே, ஸ்டாப் பண்ணு. இப்போ ஹிட் ஆகிறது தெரியும். ஸ்டிக்கோட குவாலிட்டி. தம்பி, ஸ்டிக்கை கீழே போடு, தூக்கி போடு. ஸ்டிக்கை தூக்கி கீழே போடு டக்குன்னு. டைமர் ஓடுது பாரு. ஓகே, ஓங்கி கீழே அடி ஸ்டிக்கை. ஓங்கி அடிக்க தெரியாதா? இன்னும் ஓங்கி அடி. ஸ்டாப் பண்ண. இப்போ ஹிட் பண்ணாங்க. ஓகே, நல்லா குட். இப்போ ஸ்டாப் பண்ண. மறுபடியும் இப்போ இப்படி திருப்பு தலையில திருப்பு. அப்படியே தூக்கி போடு, கீழே விழுகட்டும். எடு, ஹிட் பண்ண. டைமர் முடிய போ டக்குன்னு. ஓகே, ஸ்டாப் பண்ண. ஓகே, இப்போ இந்த ஸ்டிக்கோட குவாலிட்டியையும் பார்த்துருப்பீங்க. நோ ப்ராப்ளம், எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. இன்னும் ஒரு சின்ன டெஸ்ட் வந்து, ஏன்னா ஸ்டிக்கு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டிக்கை வந்துட்டு நம்ம இப்போ பார்த்துறோம். இப்போ டைமர் ஸ்டார்ட் ஆகுது. ஹிட் பண்ண. ஓகே, ஸ்டாப் பண்ண. ஒர்க்கிங்கில் இருக்கு. கம்மு ஒர்க்கிங்கில் இருக்கு ஸ்டிக்கு. இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். விலகுப்பா. விளைக்கடா போடும்டா. இப்போ ஹிட் பண்ணு. 3, 4 இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும். ஓகே, ஸ்டாப். இப்போ தெரிஞ்சிருக்கும் ஸ்டிக்கோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றதும், ஒரு ஆர்மரோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றதும். இப்போ 2 பேருமே கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா ஸ்கோர் ஏறுதான்னு பார்ப்போம். டைமர் ரன்னிங்ல இருக்கு. கீழே வைப்பா. கீழே வைடா. விழுங்கடா. கீழே விழுப்பா. அட படு. ஊர்ல அங்கிட்டு ஊர்ல 2 பேரும். இங்கிட்டு. எந்திரி. நீ பஞ்ச் பண்ண. பொறுமையா. ஓகே, விடு. ஸ்டாப். தெரிஞ்சிருக்கும் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே, இப்போ நம்மளோட இந்த தொடுமுறைக்கான ஸ்டிக் ஃபைட்டிங்கான ஒரு டிஜிட்டல் ஸ்கோரிங் மெத்தடை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி ஹெட்டுக்கு ஹெல்மெட் இருக்கு. அந்த ஹெல்மெட் போட்டு, ஹெல்மெட்ல நான் சென்சார் வைக்கல. ஏன் அப்படின்னா அது ஹெட்டு எதுவும் ஒரு டேமேஜ் ஆகிடக்கூடாதுனால ஹெட்டில் வைக்கல. வார்னிங் வந்து மேனுவலாக தான் இருக்கும். இல்லை வார்னிங்கும் அப்படி டிஜிட்டலாக பண்ணலாம் அப்படின்னாலும் பண்ணலாம். ஹெட்டில் ஒரு சென்சார் மட்டும் வச்சு பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டிக்கை வந்து இவ்வளோ தூரம் கீழே போட்டோம், மேலே எடுத்தோம், எப்படி மறுபடியும் ஒர்க் ஆகுது அப்படின்னா, இங்கே எனக்குள்ள எந்த ஒரு சென்சாருமே கிடையாது. ஆனாலும் எப்படி அந்த ஸ்டிக்கு மட்டும் வச்சு ஹிட் ஆகுது அப்படின்னா, அது உங்களுக்கு இன்னொரு நாள் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக கிளியராக நான் சொல்லிடுறேன். பேட்டரி லைஃப் வந்து இருக்கு. அதாவது நான் செக் பண்ண வரைக்கும் 3 days வரைக்கும் பேக்கப் இருக்கு. கண்டினியூஸ் ரன்னிங் நான் சொல்லுது 3 days. ஆஃப் பண்ணி வச்சோம்னா அது பேட்டரி சாப்பிட்டு கிடக்கும். இதில் இருக்க பேட்டரி முதற்கொண்டும் நான் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து போட்டிருக்கேன். நல்ல ஒரு குவாலிட்டியானது தான். இன்னும் ஃபியூச்சரில் இதை விட நிறையா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து என்னோட மொத்த ப்ராஜெக்டில் வெறும் ஒரு 20% தான். இன்னும் நிறையா இருக்குது ப்ராஜெக்ட்ஸு. அதை ஃபுல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணணும். இப்போ இதில் தொடுமுறையில் இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோதானா ஃபினிஷ்டான்னு கேட்டால் கிடையாது. ஸ்டிக்கோட ப்ராசஸ் எல்லாமே இவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டிக்கே நான் அடுத்து நம்ம நார்மல் மூங்கி ஸ்டிக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஓகே, அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் இந்த குவாலிட்டியை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும். முக்கியமான ஒன்று 3D பிரிண்டர். அது இருந்துச்சு அப்படின்னா ஸ்டிக்கை இன்னும் நம்ம குவாலிட்டியாக ஆக்கலாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மூங்கி கம்பியை வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாகவும் ஆக்கிக்கலாம். என்ன விஷயம், இது கரண்ட் இல்லைன்னா ஒர்க் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நான் காமிக்கிறேன். இது லேப்டாப்பு எந்த விதமான வயர் கனெக்ஷனுமே பண்ணலை. இந்த பாக்ஸுக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் லேப்டாப் சார்ஜரு, வயர்ஸ் சும்மா ஒரு சேஃப்டிக்காக எடுத்துகிட்டு வந்தது. இங்கேயும் எந்த ஒரு வயருமே இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிறது வந்து பார்க்கு, கம்ப்ளீட் பார்க்கு. இங்கே வயரிங்கோ எந்த ஒரு இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கரண்டை நான் எப்பயுமே நம்ப மாட்டேன். அதனால இப்போ கரண்ட் இல்லை. இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட வந்து எப்படி ஒரு 1 hour ஆயிருக்குமா, 1.5 hour இருக்குமா? 1.5 hour இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லாத்துக்குமே சார்ஜ் போட்டு 2 weeks ஆச்சு.
ஏன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு டெஸ்டிங் பண்ணோம், அப்போ சார்ஜ் போட்டேன். அதுக்கப்புறம் சும்மா ஒரு 1/2 hour போட்டேன். அது இன்னைக்கு சண்டே. போன சண்டே வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்மா. போன சண்டே பண்ணோம்மா. ஆமாம், போன சண்டே பண்ணோம். அப்போ வரைக்கும் தான் சார்ஜ் போட்டோம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் சண்டே இது சாட்டர்டே வரைக்கும் இன்னும் நான் சார்ஜ் எதுவுமே போடலை. அன்னைக்கு போட்டது தான். அதுவும் அன்னைக்கு போட்டு ரொம்ப நேரம் டெஸ்ட் பண்ணோம். ஒரு 1 hour இருக்கும் அன்னைக்கும். இப்போ வந்து ஒரு 1.5 hours இருக்கும். எல்லாமே இப்போ ஃபுல்லாக பார்த்துருப்போம். இங்கிட்டு வா. டெஸ்டிங் மெத்தட் ஃபுல்லாமே பார்த்துருப்போம். இன்னும் எது கேள்வி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்டில் கேட்கலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை நான் உருவாக்குனதுக்கு முக்கியமான காரணம் மேட்ச் தான். மேட்சஸில் யூஸ் பண்ணுறதுக்காக தான். இப்போவே இதை நம்ம கரெக்டாக மேட்சஸில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ரெடி டு யூஸ் அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. இன்னும் ஒரு சின்ன சின்ன வேலைகள் மட்டும் பார்க்கணும். அது மேட்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பாதுகாப்போடு இருக்கணும் இல்லையா? அதுக்கான முன்னெடுப்பையே எடுத்து பண்ணணும். இப்போ ஸ்டில் இந்த ஸ்டிக்கை நாங்கள் தூக்கி போட்டு எல்லாம் பண்ணி செஞ்சுமே பார்த்துருப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நாளை பின்ன பிரச்சனை வந்துடாதா, எதுவும் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நாங்கள் எப்படி பார்க்குறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு ஆன்சர் வந்து வாப்பா இங்கே காமி. இங்கே ஒரு 4 லைட்டு தெரியுதா உங்களுக்கு? இங்கே ஒரு 4 லைட் இருக்கும். 2 கிரீன் 2 ரெட் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இந்த லைட்ஸோட கலர்ஸு மாறும். உங்களுக்கு சப்போஸ் எது ஒர்க் ஆகலை, எது ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காண்டி. ஸ்டில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இது ரெட் கலரு, கேமராவில் ஆரஞ்சு கலரில் தெரியுது. இப்போ இந்த 2 கிரீன் இருக்கா, 2 கிரீன், இப்போ இவங்க 2 பேர் ஆக்டிவேட்டில் இருக்காங்கன்றதா காமிக்கும். ஓகே, இப்போ 2 ரெட்டு காமிக்குது இல்லையா? இந்த இருக்கு 2 ரெட்டு இருக்கு இல்லையா? இது வந்து ஸ்டிக் வந்து இப்போ டவுனில் இருக்குது, அதாவது ஆக்டிவேட் ஆகாமல் இருக்குது. ஸோ வந்து அது காமிக்கும். எப்பயுமே ஸ்டிக் வந்து ரெட்டில் தான் காமிக்கும், ஆர்மர் மட்டும் தான் காமிக்கும். எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ரெட்டு வந்து ஆரஞ்சாக மாறும். இது இப்போ கேமராவில் இப்படி தான் தெரியுது, ஆனால் இது வந்து ரெட் கலரு, ரெட்டு வந்து ஆரஞ்சாக மாறும். அதே மாதிரி ஒரு எரர் இருக்கு. சப்போஸ் இந்த ஆர்மரில் எந்த இடத்துல வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றதும் இதில் அப்படியே கிளியராக தெரியும். ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே அந்த 4 லைட்டு மாறி மாறி எரியறதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா என்னோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை இப்போ நாளை பின்ன ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, கை வரலடுறா, இதை நாளை பின்ன ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்டிக்லேயோ ஒரு ஆர்மர்லையோ எங்கேயாச்சும் ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை சீக்கிரமாக ரெக்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ வெளியூருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த எரரை மட்டும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்கன்னா எந்த பிரச்சனை, அதாவது எந்த இடத்துல என்ன பிரச்சனையோ அதுக்கான ஸ்பேர்ஸை நான் அவங்களுக்கு கொரியர் போட்டுட்டேன்னா அவங்க ஈஸியாக வந்து மாட்டிக்கலாம். படுமா, இப்போ ஒரு 1000 பேர் ஒரு மேட்ச்ல இருக்காங்க அப்படின்னா இதை டக்கு டக்குன்னு மாட்டி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதான் என்னோட முக்கியமான யோசனையாகவே இருந்துச்சு. ஸோ அதனால தான் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னோம்னா, இதே மாதிரியே செட்டு ஒரு 3 செட் ஒரு பவுட்டுக்கு. இப்போ உதாரணத்துக்கு மொத்தமாக ஒரு 4 பவுட்டு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். 4 இடத்துல ஸ்டிக் ஃபைட்டிங் இருக்குது. ஒரு பல்லி 100 பேர் இருக்காங்க, 400 பேர் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு பவுட்டுக்கு 3 செட்டு இருக்கும். அதாவது இதே மாதிரியே 3 செட்டு. இப்போ அயன்மேன் இதுலலாம் பார்த்தோம்னா இந்த ஜஸ்ட்ல வந்து சென்டராக ஒரு ஆர்க் ரியாக்டர் இருக்கும். அதே மாதிரியே இந்த பேக்குக்குள்ளே வந்துட்டு ஆர்க் ரியாக்டர் இருக்கு. மொத்த மூலதனம் எல்லாமே இதுதான். இப்போ இதை வந்துட்டு கலட்டி சும்மா பேக்கில் தான் போட்டிருக்கோம். இதை எடுத்து அடுத்து இன்னொரு செட்டு, அதாவது அந்த செட்டு டம்மியாக தான் இருக்கும், அந்த செட்டில் போட்டுருவோம். அடுத்து அந்த சடன் கேப்பில் வந்துட்டு ஆர்மர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும், இன்னொரு பர்சனுக்கு சேஞ்ச் ஆகிடும். அதுக்காகட்டு தான் நம்ம 2 இருந்தாலே போதும், இருந்தாலும் 3 செஞ்சு வைக்கிறோம். ஏன்னா நம்மளோட ஸ்கோரிங் டைம் வந்து 1 நிமிஷம் தான் இல்லையா? அப்போ அந்த 1 நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு மாற்றுறதுக்கு பதிலாக 3 செஞ்சு வச்சுட்டோம்னா அந்த 3 பேருக்கு ரொட்டேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் அந்த அயன்மேனுக்கு எப்படி சென்ட்ரல் ஆர்க் ரியாக்டர் இருக்குமோ அதே மாதிரியே நம்ம பிளேயர்ஸ்க்கு முதுகுல இங்கே ஆர்க் ரியாக்டர் வச்சுருக்கோம். அதை கழட்டிட்டு டக்குன்னு எடுத்து அடுத்து இன்னொரு இதில் போட்டுட்டு வேலையை முடிச்சிட வேண்டியதான். அதுக்குள்ளே இன்னொரு 2 பேர் ஆர்மரை தூக்கி மாற்றிக்குவாங்க. இதே ட்ராக் சூட்டாக இருந்தாலுமே இதே ப்ரொசீஜர் தான். இப்படி தான் கலட்டுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு இல்லையா? அந்த டயத்தை வந்துட்டு இதில் நம்ம சேவ் பண்ணிடலாம். அடுத்தடுத்த ஆள் ரொம்ப குயிக் ஃபாஸ்ட்டாக டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சோம், எத்தனை பேர் இருந்தாலும் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வேற அந்த டவுட்டு எரர் கோடு எல்லாமே பார்த்துருப்போம். மேக்ஸிமம் நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் எதுவும் கேள்வி சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கேட்கலாம். கடைசியாக நிறைய பேர் ரொம்ப கேட்குறது, என்னோட பேர் சிவபாண்டியன், நாங்கள் வந்து மதுரை. ஏன் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் நீங்கள் நிறையா கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்னோட செட்ஸை வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் தாராளமாக கேளுங்க. என்னோடய மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன்லேயும் நான் கொடுக்குறேன்.
தாராளமாக கால் பண்ணுங்கள். ரொம்ப கால் பண்ண வேணாம், பார்த்து பொறுமையாக கால் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.